வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. செம்ம ரெஸ்பான்ஸ். ஸோ தேட்டரில் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியறதுக்கு ரொம்ப ஆவலோட இருக்கும். சஞ்சு, எப்படி இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் வந்து பார்க்கும்போது? வேற மாதிரி இருந்துச்சு. நான் போய் பார்க்க போறேன் உடனே. படம் எப்போ ரிலீஸ் பண்றீங்க? நீங்க மலையாளத்தில் பார்த்துட்டீங்களா? இல்ல, கொஞ்சம் வேற மேட்ச் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பிஸியா இருக்கு. ஆனா இன்னைக்கு பார்க்குறேன். இன்னைக்கு இல்ல, நீங்க எந்த லாங்குவேஜ்ல பார்க்கிறதுக்கு யூ வுட் லைக் டு ப்ரிஃபர்? மலையாளமா தமிழா? ரெண்டுலயும் பார்க்கணும். மலையாளம் பார்த்துட்டு தமிழ் ரிலீஸ் ஆகும்போது தமிழும் பார்ப்பேன். ஐ வில் ஹேவ் டு ஜட்ஜ் ஹிம். நோ, எனக்கு ஆஃப்டர் எவ்ரி கேம் இவன் எனக்கு ஃபோன் பண்ணுவான், நீ அந்த ஷாட் ஆடினது கரெக்டா இல்லை. அப்போ இவன் படத்துல நானும் கமெண்ட் பண்ணேன். அப்போ ரெண்டும் பார்த்துட்டு ஐ வில் டெல் யூ, அது அந்த சீன் சரியாகல, அது கரெக்டா பண்ணிருக்கணும். அந்த மாதிரி கூப்பிட்டு சொல்லிருக்காரா இதுக்கு முன்னாடி? அந்த சீன் ஸ்ட்ரைட் ட்ரை பண்ணா பண்ணிருக்காரா இதுக்கு முன்னாடி? இந்த மாதிரி முன்னாடி படங்கள்லாம் பார்த்து பேசல் இது சரியா இல்ல இது பெட்டரா பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? ஆமா, நான் படம் பார்த்துருக்கேன். நிறையா படம். பேசில் ஜோசப்னா கேரளாவில் ரொம்ப பெரிய பேர். அப்போது பார்த்துருக்கோம். ஆல்வேஸ் வெரி பிக் ஃபேன். பட் ஆஃப்டர் மின்னல் முரளின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் நான் ரொம்ப பெரிய ஃபேன் ஆகிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் கால் பண்ணி பிகம் ஹியூஜ் ஃபேன் அப்படியெல்லாம் சொல்லுவேன். நெகட்டிவ் எல்லாம் அவ்வளோ ஓவராக சொல்ல மாட்டேன். என்கரேஜ் பண்ணலாம். நண்பன் தானே, சும்மா மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பேன். என்ன மாதிரி மோட்டிவேஷன் நீங்க வந்து கொடுப்பீங்க? இப்போ அவர் லோவா இருப்பாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்களா? ஸோ அந்த மாதிரி லோவா இருக்கும்போது என்ன மாதிரி மோட்டிவேஷன்? ஏதாவது பாட்டு டெடிகேட் பண்ணா என்ன மாதிரி, ஏதாவது ஒரு சாங் இருக்கு அவருக்கு டெடிகேட் பண்றதுக்கு? டெடிகேட் லோவா இருக்கும்போது நம்ம என்ன அது வெளியில சொல்லக்கூடாது. அவர் எப்படி நீங்க எனர்ஜைஸ் பண்ணுவீங்க? என்ன சொல்லுவீங்க? வாட் இஸ் மோட்டிவேஷன்? இப்ப கூட மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாரு மேல. அப்படியா? என்னவா? வெளிய சொல்ல கூட இல்லங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இல்ல, மோட்டிவேஷன் பண்ற தேவையில்லை. அந்த சிரிப்பு அந்த சிரிப்பார்ல அதுதான் போதும். அதுலதான் எல்லாம் இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிகாஸ் திஸ் இஸ் யுவர் 50th ஃபிலிம் பேசில். அதாவது 50th சினிமா ஒன்னல ரெண்டல இந்த நேரத்துல உங்களோட நண்பனுக்கு நீங்க ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுங்க. சொல்லவே இல்லை, ட்ரீட் கொடுங்க இன்னைக்கு ராத்திரி. ட்ரீட். ஓகே, சரி. ஒரு ஹக் கொடுத்து ஆல் தி பெஸ்ட் இல்ல கங்க்ராஜ், ஐ அம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அந்த மாதிரி ஏதாவது? நான் சொன்னேன், இது அவ்வளோ சீரியஸான ரிலேஷன்ஷிப் கிடையாது. இது மொக்க ஃப்ரெண்ட்ஷிப். அது மாதிரி அப்படியே வச்சுப்போம். ஓகே, சரியாவது. சூப்பர். இப்போ எல்லாருமே வந்து உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. IPL, CSK, how does it feel to play for CSK now? எப்படியாவது பட் யூ நோ வாட், இந்த ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லணும் சஞ்சு. இவர் கூட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நான் வந்து ஹோஸ்ட் பண்ணப்போ அவர் வந்து கெஸ்ட்டாக வந்தார். அவருக்கு அவார்டு கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் இப்படி ஒரு அவார்டு வாங்குறாருன்னு ரொம்ப பெருமையாக வந்து சொன்னார். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் வந்து IPL எந்த டீம் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா யாரும் சென்னை, நீங்கள் CSK சொல்லுவீங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தா அவர் இல்லைங்க ஆல்வேஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபார் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சஞ்சு அப்படின்னு வந்து அவர் சொன்னார். பட் ஐயோ, அவர் CSKல விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்போ நான் ஆசைப்பட்டேன். இப்போ CSKல விளையாடுறாரு. அதே கேள்வி நான் கேட்பேன், IPL எந்த டீமுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறீங்க? இப்போ CSK. And that is for your friend. Yeah, sure. அந்த வோடஃபோன் ஆட்ல இருக்கிற நாய் மாதிரி wherever he goes I follow. But how does it feel? No, it feels very different, very exciting and very responsible ஆயிட்டேன் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கூட. ஏன்னா இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸில் இவ்வளோ சாம்பியன்ஷிப் ஆன ஒரு CSKன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸில் வரும்போது யூ ஆல்சோ ஹேவ் டு செட் சம் ஸ்டாண்டர்ட்ஸ். யூ ஆல்சோ ஹேவ் டு பி அ பிட் மோர் ரெஸ்பான்சிபிள் ஹவ் யூ பிளே. அண்ட் மோர் தேன் கிரிக்கெட், ஐ திங்க் வெளியில் பார்க்குற இவ்வளோ பாசம்னு சொல்லுவாங்கள்ல, பாசம் இல்லை, கரெக்ட் இல்லை? கரெக்ட். இவ்வளோ லவ் கொடுக்குறாங்க. எங்கே போனாலும் சேட்டா இந்த மாதிரி தான், நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிங்க, IPL கப் அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம், இதெல்லாம் சொல்லிட்டு. அப்போ ரொம்ப பேஷனேட்டான people actually, they love you from your heart. So that it's very easy to connect with the people here, I think. So I'm really much enjoying it and I feel it's just a start of a beautiful journey here in Chennai.
பாசலைங்க உசுரே கொடுப்பாங்கங்க நம்ம மக்கள். சிஎஸ்கே அப்படின்னா அங்க பாருங்க நம்மளுடைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு. அண்ட் திஸ் லவ் இஸ் டெஃபினெட்லி கோன் பி வெரி வெரி ஸ்பெஷல். உங்களுக்கு சொல்லுங்க, நம்மளோட தமிழ்நாடும் சரி சென்னையும் சரி, ஹவு ஸ்பெஷல் இட் இஸ்? ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் தான். சின்ன வயசுல என் வீடு வந்துட்டு ட்ரிவாண்ட்ரம் தமிழ்நாடு பார்டர் விழுஞ்சம் சொல்லுவாங்க. அப்போ அங்கே வந்துட்டு மலையாளமோட ஜாஸ்தியான தமிழ் படம் தான் பார்ப்பாங்க சிறிய வயசுல. அப்போ ரஜினி சார் படம், கமல் சார் படம், விஜய் அண்ணா படம், இதெல்லாம் கொஞ்சம் கூட தமிழ் தான் கனெக்ட் அங்கே ஜாஸ்தி. அங்கே தமிழ் வேற பேசக்கூட செய்வாங்க. அப்போ சென்னையில் எப்போ கனெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்துருச்சு. அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன். அப்போ ரொம்ப கொஞ்சம் கூட ஈஸியாக டு கனெக்ட்னு சொல்லலாம். அப்போ அங்கே வந்துட்டு ஒரு ஐபிஎல் டீமுக்கு ஆடுறேன், இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஆல்ரெடி இன் திஸ் லாஸ்ட் 2 months. ஓகே, உங்களோட ஃபேவரட்டான ஹீரோ நிறைய இடத்துல சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆமா, ஆல்வேஸ் ரஜினி. ஆல்வேஸ். எங்களுக்காக ஒரு டயலாக் சொல்றீங்களா? ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் டயலாக். சஞ்சு சாம்சன் அவர்கள் அதிரடி படத்தோடைய ட்ரெய்லர் லான்ச்ல சொன்ன டயலாக் உங்க ஃப்ரெண்டுக்காக ப்ளீஸ். ஃப்ரெண்டுக்கு வேணான்னு சொல்றாங்க, நீங்க தான் சொல்றீங்க. ஐயோ பேசல். ஃப்ரெண்டு கேட்டு மடத்திட்டான் டயலாக். நான் ஒரு வாட்டி அவருக்காக விட்டுருங்க, எங்களுக்காக ஓகே என்ன கேட்டீங்க? சரி சொல்லுங்க. சாரி, நான் ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி. யாரும் அவ்வளோ என்கரேஜிங்கா இல்லைண்ணா, நீங்க கையே அடிக்க மாட்டீங்க. சும்மா அதிரதுல அப்படின்னு சொல்லுங்களேன், அதிரடிக்கு கரெக்டா இருக்கும். ஒன்லி ஒன் டயலாக். ஆனா ஒரு தடவை சொன்ன மாதிரி தான். தேங்க்யூ. ஓகே, சென்னை அண்ட் சென்னை ஃபுட் பத்தி சொல்லுங்களேன். லாஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ், பிகாஸ் இதெல்லாமே சஞ்சு சாரை மீட் பண்ண போறேன்னு சொல்லும்போது நான் இல்ல, நிறைய பேர் எழுதி கொடுத்தது, இதெல்லாம் கொஞ்சம் கேட்டுருங்களேன் அப்படின்னு. எனக்கு நிறைய டைம் இருக்கு, பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, ஏன்னா அவர் வந்து கரெக்டா 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம பேசணும் அப்படின்னு ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஃபுட் ரொம்ப ஓகே, ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும். ஃபுட்டை பற்றி சொல்கிறாரு. நான் நேற்று லாஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம நாயர் மெஸ்ஸில் போய் ஃபுட்டு சாப்பிட்டேன். அப்போது அங்கெல்லாம் சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. நாயர் கடையா சார்? நாயர் மெஸ் நீங்கள் சாப்பிடலையா? சென்னையில் வந்து நாயர் மெஸ்ஸா சார்? ஆமாம், வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே, உங்கள் 2 பேரோட ஃபேவரட்டான ஹேங்கிங் ஸ்பாட்? இந்த இடத்துல போனால் அவங்களை அடிக்கடி பார்க்கலாம் அப்படின்னு. மொட்டை மாடி. ஹேங்கிங் ஸ்பாட். அது மொட்டை மாடி தான் நினைக்கிறேன்ல. மொட்டை மாடியா? மொட்டை மாடியா? அதோட இல்ல, நம்ம ஃபிளாட் தான் அங்க கொச்சி. நம்ம சேம் ஃபிளாட்ல we are staying. I mean சேம் ஃபிளாட்னா ஒரே அபார்ட்மெண்ட். அப்பர் ஃப்ளோர்ல இவரு, லோவர் ஃப்ளோர்ல நான். அப்போ அந்த மாதிரி தான். ஸோ ஒருவேளை அங்க இருக்கும், ஒருவேளை இங்க இருக்கும். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.